குதிரை பேரம் இதுவும் திரும்பவும் பெருசாகிக்கிட்டே இருக்கே சார். பெருசாலாம் இல்லை. இந்த ஆட்சியினுடைய முதல் கொள்கையே குதிரை பேரம். அது தீய சக்தி, இது ஊழல் சக்தி, அதுக்கப்புறம் அது பேர சக்தி, அது மத்திய சக்தி, இது மண்ணாங்கட்டி சக்தின்னு இதையே பேசிக்கிட்டு உருட்டிட்டு அப்படியே ஏமாத்திட்டு குதிரை பேர அரசியல் பண்ணிட்டு போறாங்க. முன்னாடி இருந்தது ஊழல் அரசியல், இது குதிரை பேர அரசியல். அதை விட கொடூரம். ஊழல்வாதிகளே விலைக்கு வாங்குற அரசியல்னா அப்ப அது எவ்வளவு வேல்யூவேஷன் ஜாஸ்தி பாருங்க. கான்ட்ராக்ட் விஷயங்கள் ஒரு சைடு, அந்த ஊழலுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடியவோ இல்லை பிரச்சனை இருக்கக்கூடிய தன்மை வந்து பிரைவேட்டு கொடுத்தீங்கன்னா வருங்க, அது ஒரு சைடு தொடருது. அதே மாதிரி இந்த குதிரை பேர அரசியல் அப்படின்ற அந்த குற்றச்சாட்டு தொடருதுன்னா அப்ப இது என்ன வகையான இது மாற்றம்? இது அதிமுக, திமுக, அமமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, பிஜேபி, புதிய தமிழகம், சிபிஐ, சிபிஎம் 8 அரசியல் கட்சிகள், தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் குதிரை பேரம் இருக்கு சொல்றாங்க. ஆனா கவர்னருக்கு பார்வை மங்கலாக இருக்கிறது, தேர்தல் ஆணையத்துக்கு பார்வை மங்கலாக இருக்கிறது, நீதிமன்றத்துக்கு முன்னாடி போதிய தரவுகள் இன்னும் வந்து சேரவில்லை. ஆனா எம்எல்ஏ ராஜினாமா பண்றாங்க, சபாநாயகர் ஏத்துக்கிறாரு, தாவேக்காக்கு போறாங்க, மஃப்ளர் போடுறாங்க, மட்டன் பிரியாணி சோறாக்கி சாப்பிட்டுட்டு வைப்பு பண்றாங்க, ஹாப்பியாகிறாங்க. படத்துல சொல்லுவாங்கல்ல, குமுத ஹாப்பி என்னாச்சு அப்படின்ற மாதிரி. இதுக்கெல்லாம் ஆதாரம் இல்லையா. ஆனா செந்தில் பாலாஜி அவரோட தம்பி அசோக் வந்து ஆளை மூளை செலவை செய்து இயக்கி 35 கோடிக்கு பண்ணிட்டா லபக்கம் போய் பிடிச்சிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி இப்ப சொல்லவே சொல்லிட்டாரு, எம்எல்ஏ கொள்ளையடிக்கிறவங்க எம்எல்ஏ பேர் எம்எல்ஏ களவாணி விஜய் தான். களவாணி பட்டத்தை வாங்கி வச்சிருக்கிறாரு ஐயா முதலமைச்சர். இந்த கெட்ட பேர் உங்களுக்கு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இல்லையா? அவர் உழைப்பதில்லை, மக்களை போய் சந்திக்கிறது இல்லை, வரினா அவர் கட்ட மாட்டாரு அப்படின்னு. இதுதான் அவர் மீது உச்சப்பட்ட. வாஷிங் மிஷின், குதிரை வேற அரசியல், சோஃபா மாடலு, இப்ப கடைசியில களவாணி பட்டம் இங்க வந்து நிற்கி. இதெல்லாம் ஒரு முதலமைச்சர் மீது மற்றவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள். சும்மாலாம் ஒருத்தரை வந்து 19 சொல்லிட்டு போக முடியாது. தமிழர் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். குதிரை பேரம் இதுவும் திரும்பவும் பெருசாகிக்கிட்டே இருக்கே சார். பெருசாலாம் இல்லை, குதிரை பேரம் தான் கொள்கையாகவே இருக்கு. இந்த ஆட்சியினுடைய முதல் கொள்கையே குதிரை பேரம். இப்போ ஆட்சியே இருக்கு, விஜய் சாருக்கு தாவேக்காக்கு ஆட்சியே இருக்கு. அதனால் ரொம்ப அரசியல் பேசியிருக்கிறாரு, அவருக்கு தெரிஞ்ச அரசியலை. இவங்களும் பேசிக்கிட்டு அது தீய சக்தி, இது ஊழல் சக்தி இப்படின்னு, அதுக்கப்புறம் அது பேர சக்தி, அது மத்திய சக்தி, இது மண்ணாங்கட்டி சக்தின்னு இதையே பேசிக்கிட்டு உருட்டிட்டு அப்படியே ஏமாத்திட்டு குதிரை பேர அரசியல் பண்ணிட்டு போகிறாங்க. முன்னாடி இருந்தது ஊழல் அரசியல், இது குதிரை பேர அரசியல். அதை விட கொடூரம். ஊழல்வாதிகளே விலைக்கு வாங்குற அரசியல்னா அப்போ அது எவ்வளோ வேல்யூவேஷன் ஜாஸ்தி பாருங்க. ஒரு இடம் இருக்குது, 3000 ரூபா போயிருந்தது ஸ்கொயர் ஃபீட்டு, அன்றைக்கே வாங்கியிருக்கலாம். இப்போ 7000 ரூபா போகுது, வாங்க முடியலன்னு நிறைய பேர் பார்த்து அப்படியே மிடில் கிளாஸ்லாம் ஆன் பார்க்குறீங்கள. இந்த மாதிரி குதிரை பேர அரசியல்லாம் போச்சுன்னா வாங்கவே முடியாது. ஏன்னா எல்லா அரசியல்வாதியும் ரியல் எஸ்டேட் தான் பண்ணுறாங்க. அதனால் மக்கள் சார்ந்த அரசியலிலேருந்து அந்நியப்பட்டு போகிறாங்க. இல்லை குறைந்தபட்சம் சரி சார் அவ்வளோலாம் வேணாம், ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி ப்ரைவேட்டில் யாரும் நடத்தக்கூடாது. சரி ப்ரைவேட்டில் நடத்தணுமா, அரசு ஃபிக்ஸ் பண்ணும் ஃபீஸு. எல்கேஜி ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால், சி ஃபார் கிரிக்கெட், இதை தாண்டி என்ன சொல்லி கொடுத்துருவீங்க? எவ்வளோ வாங்குறீங்க ஃபீஸு? பேரண்ட்ஸ் வந்து லைனில் நிற்கணும். இந்த அக்கிரமம் நடக்குதா இல்லையா நாட்டில்? விஜயண்ணா அந்த அந்த குழந்தை, அந்த அந்த பாவப்பட்ட அந்த குழந்தை, அம்மா விஜய் மாமா, அக்கா விஜய் அண்ணா, அந்த குழந்தைக்கு எல்கேஜி யூகேஜி அந்த பச்சிலம் குழந்தைக்கு என்ன பண்ணிங்க? இப்போ நான் சொன்னது பண்ணலாம்ல. ஒரு அரசுனா சும்மா வந்து ஃபிடில் காஸ்ட்ரோ ஷேகுவாரோ அப்படிலாம் நம்ம பேசணும். பட்டு எங்கேத்துக்கு எங்கேயோ இருக்கணும். எதை தனியார் பண்ணணும், எதை அரசு நடத்தணும் கூட தெரியாத ஒரு கோபாலித்தனமான அரசாங்கங்களை நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இப்போது அரசாங்கத்துக்கு மாற்றம் அப்படின்னா அந்த சிந்தனையே கிடையாது. இப்போது இந்த சூயஸ் கேனால் வந்து கோயம்புத்தூரில் வந்து ஆட்சியாளர்கள் திமுக அதிமுக காலகட்டங்களில் இந்த மாதிரி தனியார்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இந்த சூயஸ் நிறுவனம் ஒன்று தண்ணி விஷயமா ஒன்று போச்சு. இப்போ பார்த்தா அதே மாதிரி கான்ட்ராக்ட் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ கான்ட்ராக்ட் விஷயங்கள் ஒரு சைடு, அந்த ஊழலுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடியவோ இல்லை பிரச்சனை இருக்கக்கூடிய தன்மை வந்து பிரைவேட்டு கொடுத்தீங்கன்னா வருங்க, அது ஒரு சைடு தொடருது. அதே மாதிரி இந்த குதிரை பேர அரசியல் அப்படின்ற அந்த குற்றச்சாட்டு தொடருதுன்னா அப்போ இது என்ன வகையான இது மாற்றம்? இது ஃபஸ்ட்டு கேள்வி. ரெண்டாவது கேள்வி, இப்போது ஒருத்தர் இல்லை, அமமுக, அதிமுக,
புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி, பாட்டாளி மக்கள் கட்சி, அதுக்கப்புறமா வந்து சிபிஐ, சிபிஎம், ஒரு 6 பேர் வந்து சொல்லிட்டாங்க இதில் குதிரை பேர். அப்புறம் பாஜக 7 கட்சி சொல்லியிருக்கு குதிரை பேர் அரசியல் நடக்குது. ஆனால் விசிகா, ஐயுஎம்எல் மௌனமாக இருக்கிறார். தாவேக்கா அதை மறுக்குது. திமுகவை சேர்த்தா 8 கட்சி கிட்டத்தட்ட. அதிமுக, திமுக, அமமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, பிஜேபி, புதிய தமிழகம், சிபிஐ, சிபிஎம் 8 அரசியல் கட்சிகள், தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் குதிரை பேரம் இருக்கு சொல்றாங்க. ஆனால் கவர்னருக்கு பார்வை மங்கலாக இருக்கிறது, தேர்தல் ஆணையத்துக்கு பார்வை மங்கலாக இருக்கிறது, நீதிமன்றத்துக்கு முன்னாடி போதிய தரவுகள் இன்னும் வந்து சேரவில்லை. ஆனால் எம்எல்ஏ ராஜினாமா பண்ணுறாங்க, சபாநாயகர் ஏற்றுக்கிறாரு, தாவேக்காக்கு போகிறாங்க, மஃப்ளர் போடுறாங்க, மட்டன் பிரியாணி சோறாக்கி சாப்பிட்டுட்டு வைப்பு பண்ணுறாங்க, ஹாப்பியாகிறாங்க. படத்தில் சொல்லுவாங்கல்ல, அண்ணே குமுத ஹாப்பி என்னாச்சு அப்படின்ற மாதிரி. அப்புறம் மறுநாள் போய் அந்த தலைவர்கள்லாம் போயிட்டு குழந்தைங்களெல்லாம் பார்த்து, இப்போ நான் எந்த கட்சி தெரியும்ல, இப்போ மாமா எந்த கட்சி எனக்கு சொல்லு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிறேன். இப்படி போதான் அரசியல். இதுக்கெல்லாம் ஆதாரம் இல்லையா. ஆனால் செந்தில் பாலாஜி அவரோட தம்பி அசோக் வந்து ஆளை மூளை செலவை செய்து இயக்கி 35 கோடிக்கு பண்ணிட்டா நான் லபக்கன் போய் பிடிச்சிட்டாங்க. நீங்கள் 25 பேர் வலை போட்டு பிடிச்சது ஒரு படி மேலே போய் எடப்பாடி பழனிசாமி இப்போ சொல்லவே சொல்லிட்டார். எம்எல்ஏ கொள்ளையடிக்கிறவங்க எம்எல்ஏ பேர் எம்எல்ஏ களவாணி விஜய் தான்ட்டார். ஃபஸ்ட்டு இவர் டிடி விதிநகரன் ஆரம்பிக்கிறார். இப்போ என்னன்னா களவாணி பட்டத்தை வாங்கி வச்சிருக்கிறார் ஐயா முதலமைச்சர். இதெல்லாம் தேவையா? மாண்பான அரசியல் அது. இந்த கெட்ட பேர் உங்களுக்கு நீங்கள் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இல்லையே, ஏன் இதெல்லாம் சம்பாரிச்சிக்கணும்? அன்னைக்கு என் போன்றவர்கள் அவர் மீது வைத்த விமர்சனம் என்பது நம்மளுடைய முதலமைச்சர் மீது அவர் உழைப்பதில்லை, மக்களை போய் சந்திக்கிறது இல்லை, தொகுதியாக போனோம். இதை தான் நம்ம சொன்னோம். அதே மாதிரி அவர் வரி கட்ட மாட்டார், வரி அவருக்கு பிடிக்காது, வரினா அவர் கட்ட மாட்டார் அப்படின்னு. இதுதான் அவர் மீது உச்சப்பட்டார். அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் பேசுகிறதும் கிடையாது, எனக்கு தேவையும் கிடையாது, இவ்வளோதான். ஆனால் இன்றைக்கி வாஷிங் மிஷின், அதுக்கப்புறமா வந்து குதிரை வேற அரசியல், அதுக்கப்புறமா சோஃபா மாடலு, இப்போ கடைசியில் களவாணி பட்டம் இங்கே வந்து நிற்கிது. இதெல்லாம் ஒரு முதலமைச்சர் மீது மற்றவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள். சும்மாலாம் ஒருத்தரை வந்து 19 சொல்லிட்டு போக முடியாது. இப்போ ஒருத்தரை வந்து நீங்கள் எப்படி 19 புதுசாக ஒரு விஷயத்த சொல்லுவீங்க, ஒருத்தரை சும்மா பார்த்து எப்படி சோஃபா மாடல் கூப்பிட முடியும் உங்களால்? ஏதோ அங்கே நடக்குது இல்லை, ஏதோ ஒரு விமர்சனம் வருது இல்லை, என்ன அது, ஏதோ என்ன அது? ஏன் உங்களுக்கு வாஷிங் மிஷின் இப்போ பேர் வந்துச்சு? உங்களை வந்து உங்கள் கட்சியில் வந்து ஒரு பெரிய வாஷிங் மிஷின் இருக்கிற மாதிரியும் அப்படியே லைனாக எல்லாம் டொயின்னு உள்ளே போகிறாங்க, எல்லாம் அப்படியே குளிச்சு முடிச்சு சுத்தமாக அப்படியே கட்சி கொடியில் அப்படியே பியூராக வர மாதிரிலாம் மீம்ஸ் வருதுல்ல. இது 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 வர்றதுக்கு அனுமதிச்சது யார்? இது அவதூறாகவே வச்சுக்கிறேன் நான், இதில் உண்மை இல்லைன்னே வச்சுக்கிறேன். இந்த விமர்சனம், இந்த குற்றச்சாட்டு குற்றமா இல்லையான்றது நீதிமன்றம் முடிவு. இந்த குற்றச்சாட்டு தேவையா? ஏன் இப்படி ஒரு அரசியல் பண்ணி பேரை கெடுத்துக்கணும்? கூட இருந்த கம்யூனிஸ்ட் கட்சி, ஏப்பா உங்களோட கூட்டணிலாம் இல்லைப்பா, உங்களோட சேர்ந்தா என் சுயம் போயிடும், என்னோட தனித்தன்மை போகிவிடும். திமுகவாக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா கட்சிகளும் ஆளுநர்கிட்ட திரும்ப ஒரு மனு கொடுக்குறாங்க. ஆளுநர் எந்த நடவடிக்கையும் எடுக்காத மாதிரி இருக்குது. இந்த விஷயம் கோர்ட்டுக்கு போகிற மாதிரி கூட ஒரு சூழல்லாம் இருக்குது. இந்த குதிரை பேரம் அப்படிங்கிறது என்ன மாதிரி எதிர்கொள்ளும், எப்படி இது போகும் சார்? இல்லைங்க, இது எதிர்கொள்ளுறதுக்கு வேறு வழி கிடையாது, இது நடக்கும். இது வந்து நான் வேற ஒரு காணொலியில் கூட சொன்னேன். விஜய் சாராக இதை என்னைக்கு போதும்னு நினைக்கிறாரோ அன்றைக்கி தான் இது முற்றுப்புள்ளி வரும். விஜய் சார் இதை வந்து என்கரேஜ் பண்ணுறவரெல்லாம் இது நடக்கும். ஏன்னா இது எல்லாமே வந்து தாவேக்காக்கு வேண்டி தான் நடக்குது. இது எதுவும் மதிமுகவுக்கு வேண்டியோ இல்லை அமமுகவுக்கு வேண்டியோ இல்லை புதிய தமிழகம் கிருஷ்ணசாமிக்கு வந்துட்டு நாளை பின்ன இதனால் ஆதாயம் கிடைக்கும், இப்போ ராஜினாமா பண்ண போய் அவர் போய் ஒரு இடத்துல நின்று இடைத்தேர்தல் ஜெயிக்கலாம், அப்படியெல்லாம் நடக்கிறது கிடையாது. இல்லை நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானுக்கு வேண்டி இதெல்லாம் பண்ணுற வேலை கிடையாது. இதனுடைய பலன் என்பது ஆளுகின்ற அரசுக்கு. முதல் பலன் என்ன? ஆட்சி கவுப்பது என்பது தடைபட்டு போயிடும். ஃபஸ்ட்டு, அதாவது எலெக்ஷன் நடக்கட்டும் நடக்கலை, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா அது பலன். ரெண்டாவது பலன், அவங்க ராஜினாமா பண்ணிட்டு திருப்பி மறுபடியும் விசிலியன்ஸா தனி மெஜாரிட்டி. இதற்காக தான் இது நடக்குது. மற்றபடி இதில் வந்து இது இது இப்போ இன்றைக்கி தேதியில் நடக்கக்கூடிய சூழலெல்லாம் பார்த்தா இதை தடுத்து நிப்பாட்டுறதுக்கு யாரும் தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்றதான் என்னோட பார்வை. ஏன்னா ஆளுநர் கண்டுக்கிறது இல்லை, நீதிமன்றம் இன்னும் எதுவும் பேசலை, தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்க்குது, தேதியும் சொல்லாமல் தள்ளி போடுது, ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்குது. அதுக்கப்புறம் ஆளுகின்ற கட்சி இதை பற்றி கண்டுக்கிறதே கிடையாது. அதை பற்றி என்னடா 4 பேர் நம்மளை ஒரு மாதிரி பேசுகிறாங்களே, தேவையா அப்படின்னு நினைக்கிறதே கிடையாது. அவங்க இதை ஊக்குவிக்கிறாங்க, இன்னும் பெருசுப்படுத்துகிறாங்க. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இது வந்து தொடரும். அதாவது நம்ம வந்து இதெல்லாம் பீகார் மத்திய பிரதேஷ்லாம் பாருங்கள், அதான் ஏன் வீரபாண்டி சொல்லிடுது, வட இந்தியாவில் இதை பார்த்துருக்குறோம்,
அது இப்போ தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டுக்கே வந்துருச்சு இந்த கலாச்சாரம். பிஜேபி அங்கே என்ன பண்ணுச்சோ அதை இங்கே வந்து தாவேக்கா பண்ணுதுன்னு கட்சி பேரை சொல்லாமல் அதெல்லாம் ஆளுகின்ற தரப்பு பண்ணுறது தானேன்னு நாசுக்கா சொல்கிறார். ஏன்னா அவர் கூட்டணியை சப்போர்ட் பண்ணுறாரு அந்த தாவேக்கா கட்சிக்கு, அதனால் அவங்க சொல்லலை. இதே அவங்க கூட்டணியில் சப்போர்ட் ஆதரவு கொடுக்காம இருந்தாங்கன்னா இன்னும் காட்டமாக பேசியிருக்கேன். ஒரு வகையில் அவருக்கு நான் காலையிலேருந்தே நான் பேசக்கூடிய காணொலியில் நன்றி தெரிவிச்சிருக்கேன். இப்போது நான் திருப்பியும் அவருக்கு நன்றி தான் சொல்லுவேன். என்னென்னா என்ன வேணால் பண்ணலாம், எவ்வளோ வேணால் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது நாங்கள் சப்போர்ட்லாம் பண்ணுறது உண்மைதான்ப்பா, அதுக்கு நீ இந்த மாதிரிலாம் பண்ணினாலாம் எப்படிப்பா அப்படின்ற மாதிரி இந்த மனிதாபிமானத்தோடு சேர்த்து ஒரு கொள்கையும் வெளிப்படுத்தியிருக்கிறார். அதனால் ஹேட்ஸ் ஆஃப் டு கம்யூனிஸ்ட் லீடர்ஸ்லாம் இல்லை, அவருக்கு ஒண்டி யார் யார் பேசுகிறாங்களோ அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தரை சொல்கிறேன். ஐயா தோழர் கனகராஜ் வந்து ஒரு சில நேரத்தில் காட்டமாக பேசுகிறாரு. அவங்க மூத்த அரசியல் தலைவர் பாலபாரதி அவர்கள் ஒரு சில நியாயமான கேள்விகள்லாம் கேட்குறாங்க. சிபிஎம் சார்ந்த செல்வா மாணவர்கள் சம்மந்தமான போராட்டம், விளிம்பு நிலையில் இருக்கிறவங்களுக்கு உண்டான போராட்டம், அதுக்கப்புறம் கடலூரில் சிபிஐ வந்து ரோட்டில் இருக்கிற தொழிலாளர் பிரச்சனைக்காக போராட்டம் பண்ணுறாங்க. அதெல்லாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது உள்ளபடியே சரி, மக்களுக்காக ஏதோ பணம் அரசியல் இல்லாத ஒரு மனுஷனோட வாழ்வாதார அரசியலை ஒரு கட்சி பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்னு ஒரு சந்தோஷம். அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி அன்றாட அங்கங்கே பொதுக்கூட்டம் போடி ஏதோ பேசுகிறாங்க. இந்த அரசு மோசமாக போகுது, இது எவ்வளோ மோசமாக மட்டமாக இருக்குதுன்னு சொல்லி இளைய தலைமுறைக்கு அவங்களால முடிஞ்சதை பண்ணுறாங்க. ஓட்டு வரல, எல்லா இடத்துலையும் தோத்தாச்சு, இன்றைக்கி 8 இருந்த சதவீதம் 4 போச்சு. அதெல்லாம் இருந்தாலும் படுத்துக்கல, ஏதோ நாம் தமிழர் கட்சி பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஓகே, இதெல்லாம் பார்க்கும்போது தான் எனக்கு என்னென்னா, ஓ அப்போ திருப்பி அண்ணாமலைஜி, அதுக்கப்புறம் விஜய்ஜி, அப்புறம் உதயநிதிஜி, அப்போ இவங்கெல்லாம் மக்கள் பிரச்சனை பேசி போராட்டம் பண்ணவங்களும் நாம் நெட்டில் போட்டு போயிருந்தோமா திருப்பதிக்கு? அது என்ன விதமான புரிதல் பாருங்கள். அதாவது நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. இளைய தலைமுறை மட்டுமோ ஓட்டுக்கு முடிவு பண்ணாதவங்க அடுத்த தேர்தலில் யாருக்கு ஓட்டு முடியுங்களோ இப்போவே மூளை செலவை 2029க்கு 2031க்கு இப்போத்துலேருந்தே மூளை செலவை. அவங்க குழந்தைங்க கிட்ட போகிறாங்க. யார் தாவேக்கா இன்னும் ஒரு படி போய் ஸ்கூலுக்கு போட்டாங்க. இப்போ தான் அண்ணாமலைஜி வந்து ஜென்சிக்கு வந்துக்கிறாரு. அப்புறம் தேவைப்பட்டால் அவருக்கும் வாய்ப்பு இருந்தால் அவரும் ஸ்கூலுக்குலாம் போவார். எந்த விதமான கேள்விகள், மக்கள் பிரச்சனைகளுக்கு எந்த விதமான பதில் இது வரைக்கும் அரசு தரப்பிலிருந்து கொடுக்கல. இப்படியான ஆட்சி நகருது. கரூர் சிபிஐ விசாரணை நடந்துட்டு இருக்குது. இவர் ஒரு புதிய கருத்தை ஒன்று சொல்றாரு. இதெல்லாம் என்ன மாதிரியான எஃபெக்டிவான அரசியலை இந்த தாவேக்கா அரசுக்கு கொடுக்குன்னு நம்புறாங்க? இல்லை, தாவேக்கா அரசுக்கு வந்து பிரச்சனை கிடையாதுங்க. என்னதான் எதிர்கட்சிகள் கரூரில் வந்து உண்மையை சொன்னாலும் பிரச்சனை பண்ணாலும் விஜய் சார் வந்து அதெல்லாம் தாண்டி கடந்து போயிடுறாரு. ஏன்னா அவர் வந்து அவரோட வசீகரம் வந்து அவருக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு கேடயமா இருக்குது. விஜய் சாரை எதிர்த்து எதனா ஒரு சில விஷயங்கள் சொன்னால் கூட அதை நம்புறதுக்கிறோ ஏற்றுக்கிறோ அந்த மனநிலையில் இன்னும் பொதுமக்கள் வரல. அவங்களுக்கு கரண்ட்டு கட்டாகி, அவங்களுக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனையாகி, அவங்க சொத்து வரியெல்லாம் அதிகமாக கட்டிக்கிட்டு காவல்துறை போதிய அளவுக்கு சட்ட ஒழுங்கு சரியாக பாதுகாக்காமல் ஒரு சில சிக்கல்கள் வரும். அது சில வாரங்கள் சில மாதங்கள் ஆகும், அது சில வருடங்கள் கூட ஆகும். அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் அவங்களால அதை கணிக்க முடியும். இதுக்கு இப்போ வந்து அதுக்குன்னு எதிர்கட்சிகள் அதை பேசாமல் விட முடியாது. இப்போ குதிரை பேர அரசியல்ன்றது அது வெளிப்படையாக தெரியுது. மக்கள் வந்து அவங்க குதிரை பேர அரசியல் பண்ணிடுற நமக்கு என்னப்பா, அது என்ன மாதிரி ஒரு கேவலமான தாக்கத்தை உருவாக்குன்ற அளவுக்கு அது சிந்தனை கிடையாது. இப்போது அந்த பதவிக்காக ராஜினாமா பண்ணுறாங்க, திருப்பியும் மறுபடியும் தேர்தல் வைக்கும்போது செலவு, மறுபடியும் டபுள் செலவு. இப்போ டபுள் செலவு போட்டு அந்த பணத்தை எடுத்தவங்க அவங்களுக்கு என்ன வேண்டுதில்ல, எத்தனை வந்து சில பல கோடிகள் அரசியலில் சும்மா விடணும். இப்போ எதற்காக இதெல்லாம் நடக்குது, ஏன் நடக்குது? ஏன் விஜயண்ணாக்கு தான் 118 இருக்கே, அது ஒன்றும் கலைக்க மாட்டோம், நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம்னு வெளியிலேருந்து சொல்கிறாங்க. போதாக்கரைக்கு அதிமுகலேருந்து ஒரு 4 பேர் வேறு ராஜினாமா பண்ணுறாங்க. அப்புறம் திரும்பி எல்லாரும் வந்து ராஜினாமா பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னு எத்தனை பேர் பொதுமக்கள் அந்த சிந்தனை அவங்களுக்கு வரப்போகுது? அவங்கள வருதாலும் விஜய் சார் வந்து பெரம்பூர் போனார், லைவ் போட்டால் அப்படி பார்க்குறது, அந்த மனநிலை என்பது அது மாறிவிட்டது. அப்போ அந்த அரசியல் வந்து அரசியல் படுத்தலை. நீங்கள் பொழுதுக்கும் வந்து திமுகவுக்கு வேண்டப்பட்ட தொலைக்காட்சியிலலாம் வந்து விஜய் சார் படமாக போட்டு நீங்களே ஃபண்டிங்லாம் பண்ணி சினிமா கலாச்சாரத்தை வளர்த்து விட்டுட்டு இப்போ வந்து குத்துதே கொடை தானே. அது வந்து இட் வில் டேக் சம் டைம். அது கொஞ்சம் நாள், கொஞ்சம் மாதங்கள் ஆனதுக்கு பிறகு தான் அது அந்த பாப்புலாரிட்டி குறையும். இப்போ எடப்பாடி பழனிசாமி அந்த எம்எல்ஏ களவாடுறது, களவாணி, கூட்டு களவாணி, அதெல்லாம் விஜய் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை முன்வைக்கிறார். அந்த திமுக நிலைப்பாட்டில் அவர் இல்லை, அதிமுக வந்து திமுக தீய சக்தி அப்படிங்கிற நிலைப்பாட்டில் தான் உப்பு இருக்குதுன்னு ஒரு பதில் சொல்கிறாரு. ஆனால் அந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகட்டும், ஆர்பி உதயகுமார், ராஜேந்திர பாலாஜி அவர் சமீபத்தில் சொன்ன கருத்து, ஸ்டாலினுக்கு கோவம் வந்தா, இதெல்லாம் ஒரு இணக்கமான ஒரு நிலையை வெளிப்படுத்துதுல்ல? அது இல்லைங்க, இணக்கன்றதை விட சூழ்நிலைங்க. இப்போ பாசிச பாஜக பெற்றெடுத்த குழந்தைன்னு சொல்லிட்டு இப்போ இன்றைக்கி போய் அங்கே சேர்ந்துருக்கிறாரு யார், அண்ணன் திருமாவளவன்.
கல்லாப்பெட்டி கூட்டணி அப்படின்னு சொல்லி இந்த கூட்டணியில் இருந்தவங்களெல்லாம் கிண்டல் பண்ணார், கேவலப்படுத்தினார் ஐயா விஜய். இன்றைக்கி ஐயா காதர் மொய்தீன் போன்ற மிகப்பெரிய தலைவர்கள்லாம் அங்கே போய் சேர்ந்துருக்கிறாங்க. ஐயோமெல்லாம் இந்த தேர்தலில் திமுக சீட்டு கொடுக்கலன்னா அந்த கட்சியை தமிழ்நாட்டிலேருந்து மறந்துருப்பாங்க. இப்போ திமுக கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணி ஜெயிக்க வச்சு பண்ணதுக்கப்புறம் அவர் போய் அங்கே சேர்ந்துட்டு விஜய் நல்லா பண்ணுறாரு, என்ன நல்லா பண்ணுறாரு, ஒரு மாதத்தில் என்ன நல்லா பண்ணிட்டாரு, ஒரு மாதத்தில் நான் 1500 எக்ஸ்ட்ரா 500 கொடுத்தாங்களா, இல்லை 2500 கொடுத்தாங்களா, இல்லை ஒரு மாதத்துலேருந்து பிறந்தவொடனே குழந்தைங்களாம் மோதிரம் போட்டு விட்டாங்களா, இல்லை 6 சிலிண்டர் வாரம் ஒரு சிலிண்டர் வந்து வீட்டில் அடுக்கி வச்சிட்டாங்களா, இல்லை 200 யூனிட் கரண்ட்டு ஃப்ரீ எல்லாருக்கும் ஃப்ரீ அப்படி எதுனா கொடுத்தாங்களா 500 யூனிட்டுக்குன்னு, என்ன அப்படி நல்லா பண்ணுறாரு. அவங்க பத்திரிகையாளர் இப்போ சந்திக்கிறதுலன்னு நினைக்கிறேன் சமீபமாக ஐயோம்பல். ஏன் நீங்கள் தான் வாரம் பாராட்டி பேசுவீங்களே, ஏன் பேச வேண்டியதானே. அப்புறம் ஐயா வைகோ கூட்டணி கட்சிகளை அப்படி கேவலமாக நடத்துனாங்க. எப்படி கேவலத்தை 4 வருஷம் 5 வருஷம் ரசிப்பீங்களா நீங்கள்? சுயமரியாதை இருந்து தான் நான் இருந்தேன். எதுக்கு சுயமரியாதை இழந்து இருக்கணும்? யார் எதுக்கு சொன்னது? என்ன நீங்கள் குழந்தையா, இல்லை உங்களை கதவு தாப்பல் போட்டு யாருன்னா வச்சுக்கினாங்களா, பத்திரமா பூட்டி வச்சிட்டாங்களா? இப்போ எல்லாம் திமுக தோத்தவொன்னா டசனாக பேசுகிறீங்க. திமுக எதிர்த்து கூட்டணியில் இருந்தவங்க மக்கள் சார்ந்த பிரச்சனை கூட பேசலையே. வேங்கை வயலுக்கு பேசலை, அஜித் அடித்து சாவப்பட்டப்போ பேசலை, குதிரை ஓட்டுறவன ஒருத்தனை கூட்டின்னு போய் போலீஸ் அடின்னு அடித்து சாவச்சாங்க அப்போ பேசலை. ஆனால் பெண்டிக்ஸு ஜெரால்டுக்கு ஒண்டி, தூத்துக்குடி துப்பாக்கி சூடுக்கு ஒண்டி அப்போ திமுக கூட்டின்னு இருந்தோம் வக்கனையாக பேசுனீங்க. கள்ளக்குறிச்சி சாராய சாவுக்கு நீங்களாம் என்ன பேசுனீங்க? அப்போ கூட்டணியில் இருந்தால் அமுக்கமாக குவைட்டாக இருக்க தெரியுது. ஆனால் அந்த விஷயத்தில் அவரோட நேர்மையை பாராட்டினா அவர் சொல்லிட்டார், கூட்டணி முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் அதை பற்றி பேசுவேன்ட்டார். அப்போ இப்போ தாவேகா பண்ணக்கூடிய தப்புகள்லாம் 2031 அப்புறம் பேசுவாங்க வைகோ. சூழ்நிலை அரசியல், சந்தர்ப்பவாத அரசியல். அப்படி அவங்கெல்லாம் சேரும்போது இப்போ இவங்க சேர்ந்தா என்ன தப்பு? இப்போ பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் விடுதலை சிறுத்தைக்கும் ஆகாது. பிசிகா இருக்கிற இடத்துல பாமக சேராது. பிசிகா தாவேகானா பாமக எங்கே இருக்கணும்? ஏதோ ஒரு திராவிட கட்சி தான், ஒன்று அதிமுக இல்லை திமுக. இப்போ அதிமுகவோட இருக்குது. ஒரு எலக்டோரல் அண்டர்ஸ்டாண்டிங் காமன். அதுதான் அன்புமணி ராமதாஸ் சொல்லிட்டாரு, பொது வேட்பாளர் போடுங்கன்ட்டாரு. அப்புறம் என்ன? அப்போ தான் புரிதல் இருக்குல்ல. ஆனால் டேட்டு பாராச்சு கொஞ்சம் கொஞ்சமாக டிலே ஆயிடுச்சுன்னா சொல்ல முடியாது. பிஎம்கே கூட தாவேகா போகலாம். நிரந்தர நண்பர்களும் நிரந்தர அரசியல் எதிரியும் இல்லை, யார் வேணால் போவாங்க. அதனால் நம்ம அதெல்லாம் சொல்லலாம். இன்றைக்கி தேதியில் இது ஒரு நல்ல அரசியலாக என் பார்வைக்கு தெரியல, அவ்வளோதான். இப்போ தினகரன் கூட சொன்னார்ல சார், இது ஒரு 35% ஓட்டு இருக்குது, அதை எடுக்கிறதுக்கு, அதை மட்டுப்படுத்துறதுக்கு, இல்லை அதை ஜெயிக்கிறதுக்கு ஒரு அரசியல் வியூகத்தை வகுத்து தான் ஆகணும், கிரவுண்ட் லெவலில் அதை நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த திமுக அதிமுக கூட்டணி ஒருவேளை அமைந்தால் அது எப்படி தான் இருக்கும்? இல்லைங்க, அது எப்படி பேன் அவுட் ஆகுதுன்னு பார்க்கணும். அந்த கட்சி தொண்டர்கள்கிட்ட இருக்குது. இப்போ இந்த வாட்டி இதுக்கப்புறம்லாம் வந்து இந்த ஓட்டுக்கு காசு கொடுத்து அப்படிலாம் பணத்தெல்லாம் விரயமாக்குறதுன்றது எனக்கு தெரிஞ்சு அது வந்து புத்திசாலித்தனமான விஷயமா இருக்காது. இப்போ திமுகவும் வேட்பாளர் போட்டு அதிமுகவும் வேட்பாளர் அதுக்கு கோடிக்கணக்கில் செலவு பண்ணி அதுக்கப்புறம் தோக்கிறதுக்கு, ஏன்னா நீங்கள் திருப்பி மட்டும் ரெட்டலை ஓட்டு ரெட்டலைக்கு போவோம், உதயசூரியன் ஓட்டு உதயசூரியனுக்கு போவோம். இது ரெண்டும் போகும்போது விசில் வந்து இன்றைக்கி வந்து அவங்க வந்து இன்றைக்கி ஓட்டுக்கு செலவு பண்ணுறது கூட தயாராக இருக்கலாம். ஏன்னா இப்போ விஜயபாஸ்கர் சார்ஸ்லாம் அங்கே போயிருக்கிறாங்க, அவங்களுக்கு எப்படி பண்ணணும்லாம் தெரியும், பிளான்லாம் தெரியும். அநேகமாக ஐயா எஸ்பி வேலுமணியும் போய் சீக்கிரமாக சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அந்த மாதிரி சேரும்போது அதெல்லாம் வந்து எப்படி பண்ணணுன்றது தெரியும். அந்த அரசியல் அவங்க பண்ணும்போது ஆளாளுக்கு வேட்பாளர் போட்டால் அடிபட்டு போயிடும். அப்போது இன்னொன்று ஜனங்க எப்பயுமே என்னென்னா, அது இடைத்தேர்தலாம் ரூலிங் பார்ட்டி தானே ஜெயிக்கணும் அப்படின்னு, அது ஜெயிக்குதோ இல்லை இவங்களே எல்லாம் பாராட்டி பேச ஆரம்பிச்சிடும். அதனால் அந்த டிடிவி தினகரன் அவர் சொல்கிற மாதிரி ஒரு சில புரிதல், ஒரு சில கணக்குகள் அங்கே கீழ் லெவலில் அதை ஒர்க் அவுட் பண்ணால் தான் செட் ஆகும். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.